சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ என் தங்கம், நீங்க என்னடா இன்னும் தூங்காம இருக்கீங்க? இந்த அம்மாவுக்காக தூங்காம இருக்கீங்களா? தமிழ், என் தங்க குட்டி எனக்காக வெயிட் பண்றியா? என் செல்ல குட்டி, என் தமிழ் குட்டிக்கு மொட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்டல, சிங்கப்பூருக்கு போறல. என் தங்கம், இதுக்கப்புறம் அம்மாவை மறந்துடுவீங்களா? அம்மாவோட முகம் உனக்கு ஞாபகம் வருமாடா? எங்க உங்க அம்மா தான் உன் முகத்தை என்கிட்ட காட்டவே கூடாதுன்னு கோச்சுக்கிட்டு போறாளே. அப்புறம் நீ எப்படி என் கூட எல்லாம் பேசுவ? இந்த அம்மாவை ஞாபகம் வச்சுக்கோ தமிழ். நான் போன்ல அப்பப்போ உன்கிட்ட பேசுறேன். சிங்கப்பூர்ல ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் நீ நல்லா படிக்கணும், ஏபிசிடி எல்லாம் கத்துக்கணும், தமிழ் நல்லா படிக்கணும். ஏன்னா உன்னோட பேர்லயே தமிழ் இருக்குல்ல, அதனால நீ நல்லாவே தமிழ் படிக்கணும், சரியா? என் தமிழ், என் செல்ல குட்டி, என் தங்கம். உனக்கு இன்னும் எவ்வளவு ஹோம்வொர்க் பேலன்ஸ் இருக்கு? இன்னும் 2 போயம் இருக்கு ஆண்டி. சரி எழுது. ஹே அரவிந்த், ஹே என்னடா இப்படி தூங்கி வழிற? 10 குழி பணியாரம் சாப்பிடாதன்னு அப்பவே சொன்ன, கேட்டியா? சாரி ஆண்டி, சாரி. ஹே என்ன ஆளாளுக்கு தூங்க ஆரம்பிக்கிறீங்க? இவ எப்பவுமே இப்படிதான் ஆண்டி, எழுதிக்கிட்டே இருப்பா, அப்படி பாதிலே தூங்கிடுவா. நீங்க வேணா இவளை எழுப்பி பாருங்களேன், எந்திரிக்கவே மாட்டா. அப்படியா சொல்ற? நந்தினி, ஹே நந்தினி, நந்தினி எழுந்துற. ஏ என்ன மது இப்படி தூங்குறா? நான் தான் சொன்னனே, இவ தூங்குனா எந்திரிக்கவே மாட்டான்னு. இப்ப எழுப்புறேன் பாரு. நந்தினி, தமிழ் வந்திருக்கான் பாரு. ஹே நந்தினி, உன் தம்பி தமிழ் வந்திருக்கான். நல்லா தூங்கிட்டான். ஓகே, மேடம் மட்டை ஆயிட்டாங்க. சரி, நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? ஆண்டி, எனக்கும் தூக்கமா வருது, நான் வீட்டுக்கு போட்டுமா? சரி போங்க, நந்தினி வேணா இங்கேயே தூங்கட்டும், நீங்க வீட்டுக்கு போய் தூங்குங்க. இல்ல, நான் வேணா அவளை தூக்கிட்டு போயிடுறேனே. வேணா விடுறா, அவ தான் நல்லா தூங்குறாள், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? அப்ப நானும் இங்கே படுத்துக்கிறேன். படுத்துக்கடா, உனக்கு எங்க படுத்து தூங்கணும்னு தோணுதோ அங்கேயே படுத்துக்கோ. என்ன? நான் இப்படியே படுத்துக்கிறேன் ஆண்டி. நான் தலைகாணி எடுத்துட்டு வரேன். நான் மட்டும் தனியா அங்க போய் என்ன பண்ண போறேன்? நானும் இவங்க கூடவே படுத்துக்கவா? எனக்கும் ஒரு தலைக்காணி எடுத்து கொடுங்க பாட்டி. சரி, இந்த பெட்ஷீட் புடி. கொடுங்க. இந்தா. வேற பெட்ஷீட் இல்ல? இல்லையே. சரி இரு, நான் செவந்தி கிட்ட போய் இன்னொரு பெட்ஷீட் வாங்கிட்டு வரேன். என் வயிறும் நீங்க, என் லட்டு குட்டி நீங்க. என்னடா அம்மாக்கு ஒரு முத்தம் கூட? இந்த அம்மா விட்டுட்டு போக போறல. என்ன செவந்தி, என்ன நினைச்சிட்டு இருக்க? இதான் உன் வேலையா? தெரியாம குழந்தைய தூக்கிட்டு வந்துடுற. ஒவ்வொரு தடவையும் நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்ததும் குழந்தை பக்கத்துல இல்லைன்னு எனக்கு பக்குன்னு இருக்கு. ஏன் இப்படி திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல பூர்ணி, நாளைக்கு நீ சிங்கப்பூருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தல, போனா எப்போ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியல. அதான் குழந்தைய கொஞ்ச நேரம் என்கிட்ட வச்சுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான். சாரி பூர்ணி. என்ன சாரி? ஒரு மேனஸ் வேண்டாம்? இப்படிதான் தூங்கும் போது வீட்டுக்குள்ள போந்து திருடி மாதிரி குழந்தைய தூக்கிட்டு வருவியா? பூர்ணி, உன்னை எழுப்பலான்னு தான் நினைச்சேன். ஒருவேளை நீ
குழந்தைய தரமாட்டேன்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டு தான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, அப்படியே எதை கேட்டாலும் நல்ல காரணம் சொல்லு. குழந்தைய தத்து கொடுத்துட்டு இப்படி அப்பப்ப குழந்தைய நீயே தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தனா அவன் எப்பதான் உன்னை மறப்பான்? எப்பதான் ஏன் கூட சேருவான்? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல செவந்தி. எனக்கு ஒரு நாள் தானே பூர்ணி, அதுக்கப்புறம் தினமும் உன் கூட தானே இருக்க போறான். என்ன ஏன் கூட இருக்க போறான்? இத்தனை நாள்ல ஒரு வாரம் சிங்கப்பூர்ல போய் இருந்தேன். உடனே உங்களுக்கு பொறுக்காதே, மொட்டை அடிக்கணும்னு வர சொல்லிட்டீங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வர வச்சு இன்னும் ஒரு 2 நாள் இழுத்தடிச்சீங்க. இப்படியே ஏதாவது ஒண்ணு பண்ணி பண்ணி என்னை இங்கேயே இருக்க வைக்கிறீங்க. பேச்சு மட்டும் நல்லா அப்படியே பெரிய பேச்சு. கதவு அப்படியே திறந்து வச்சா போதுமே, ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். சாரி பூர்ணி. செவந்தி, என்னாச்சு? என்ன பூர்ணி, என்னாச்சு? ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஹலோ, எங்களுக்குள்ள 1000 சண்டை போட்டுக்குவோம். முதல்ல நீ கிளம்பு. சிந்து, நீ கொஞ்சம் அமைதியா இரு. குழந்தைய கொஞ்ச நேரம் கூட வச்சுக்கலான்னு தூக்கிட்டு வந்துட்டேன். பூர்ணிமா தூங்கிட்டு இருந்ததுனால இவகிட்ட சொல்லாம வந்துட்டேன். ரூம்குள்ள புகுந்து குழந்தைய திருடிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. ஒவ்வொரு தடவையும் யாராவது கேட்டா இப்படி பாவமா பேசி சிம்பத்தி வாங்கி தப்பிச்சிடலான்னு பாக்காத. பூர்ணி, என்ன பேச்சு பேசுறீங்க? இவங்க குழந்தைய அவங்க ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறதுல என்னங்க தப்பு இருக்கு? நாளைக்கு நீங்க தான் சிங்கப்பூருக்கு போறீங்கல்ல, கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்தாதான் என்ன? எதுக்கு இப்படி கடுப்போடவே பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். வந்தோமா, ஆப்போசிட் வீட்ல குடியிருந்தோமா, ஓசில நல்லா சாப்பிட்டோமா, அப்படியே இருந்துக்கோ. சும்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. பூர்ணி, நீங்க தப்பு பண்றீங்க. குழந்தைய என்ன கடையில காசு கொடுத்து வாங்குற பொருள்னு நினைச்சீங்களா? எந்த சம்பந்தமும் இல்லாம போறதுக்கு அவங்க குழந்தையோட அம்மா. 10 மாசம் சுமந்து பெத்திருக்காங்க, புரியுதா? அது எப்படி முன்ன பின்ன குழந்தை பெத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நீங்க எப்படி பேப்பர்ல எழுதி வாங்கினவங்க தானே, உங்களுக்கு எப்படி குழந்தையோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியும்? சிந்து, விட, ஏன் அதையே பேசிட்டு இருக்க? ஹலோ, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அதான் குழந்தைய கொடுத்துட்டாங்கல்ல, பேசாம போக வேண்டியதானே. ஆமா ஆமா, குழந்தைய லீகலா அடாப்ட் பண்ணிருக்கிற தைரியத்தினால தானே இப்படி பேசுறீங்க. திரும்ப கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு குழந்தைய திருப்பி கொடுன்னு கேட்டா சரியா போயிடும். ஹலோ, ஒரு தடவை அடாப்ஷனுக்கு எழுதி கொடுத்துட்டா திரும்ப மறுபடியும் குழந்தையெல்லாம் நீங்க வாங்க முடியாது. அது தெரிஞ்சுதான் நாங்க எழுதி வாங்கியிருக்கோம். ஓ அப்படியா மேடம்? குழந்தைய அடாப்டேஷனுக்கு எழுதி கொடுத்தாலும் 45 நாள் டைம் இருக்கு. 45 நாளுக்குள்ள குழந்தைக்கு நீங்க ஏதாவது கெட்டது பண்றீங்கன்னு தெரிஞ்சா ஸ்பெஷல் பெட்டிஷன் போட்டு திரும்ப கோர்ட்ல கேஸ் கொடுக்கலாம். தெரியும்ல?